அனைவருக்கும் நமஸ்காரம். பாபா நானும் அப்படிங்கிறதுல ஒரு புதிய செஷன் ஆரம்பிக்கணும்னு தோண வச்சிருக்கார், அவ்வளோதான். அப்போது அது பாபாவும் நானுங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா நம்மளோட இமோஷன்ஸ் நமக்கு ரெண்டு பேர், அதாவது சாய்க்கும் எனக்குமானது, சாய்க்கும் அவருக்குமானது, சாய்க்கும் உங்களுக்குமானது, அப்படி தான், அவ்வளோதான். ரொம்ப சின்ன வேர்ல்டு நம்மளுக்குள்ள. சாய்ங்கிறது மாத்திரம்தான் நம்மளுடைய வேர்ல்டு, அதுதான் உண்மை. அப்படி இருக்கிற இடத்துல என் பார்வை அப்படிங்கிற ஒரு புதிய செஷன், அதாவது பாபாவை பற்றி உங்களுடைய பார்வை, இல்லை பாபா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பார்வை, எப்படி வேணுமா எடுத்துக்கலாம். அதை பற்றி தான் நம்ம சுந்தர் சாய் அவர்கள் பேசின்னு இருக்கார். அவருடைய பேச்சுனா எல்லாருக்கும் பிடிக்காமல் இருக்குமா சொல்லுங்கள்? கரும்பு தின்னா கூலியாக தான் ஆக்சுவலாக. ஸோ சுவாமியை பற்றி பேசுகிறத கேட்குறதே மகா புண்ணியம்னு நான் சொல்லுவேன். அப்படி தான் இன்றைக்கி அவர் பேச போகிறார். அவர் பேசுகிறத கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது, அவரோட ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ண போகிறார் நம்ம கூட. பாபா செய்கிற ஒவ்வொரு காரியத்துலையும் அதுக்கு மிஞ்சின வேற அடுத்த ஆளே கிடையாது. அந்த காரியத்தை வேற யாரும் அதுக்கு மேலே செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்துருக்குன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் லவ் சாய், லிவின் சாய்க்கு அப்புறம் மெர்ஜ்வித் சாய். நான் வேற இல்லை, பாபா வேற இல்லை. அந்த ஸ்திதியை பாபாவே கொடுப்பார் நமக்கு. எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் சுந்தரராஜனாக இருந்தவன் சுந்தர் சாயியாக மாறி நமக்கு கிடைச்ச அனுபவத்தை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆர்வத்தில் நம்ம நினைக்கிறோம் நமக்கு இவ்வளோ வயசானதுக்கப்புறம் பாபா பற்றி தெரிஞ்சிருக்கு, இவ்வளோ தூரம் பாபா மேலே நம்ம பக்தி பண்ணுறோம், நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் பாபா பார்த்துக்கிறார். இது ஏன் யங்ஸ்டர்ஸுக்கு போய் சேரக்கூடாது? ஏன்னா இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான நம்பிக்கைகள் டைம் டெஸ்டட்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து உலகம் பூரா பாருங்களேன். பாபா வந்து இங்கே அங்கெல்லாம் கிடையாது, இங்கே காணாதபடி எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய சக்தி, அந்த ஷீரடி சாயோடைய சக்தி குழந்தைகளுக்கு போய் சேர்ந்ததுன்னா, குழந்தைகளுக்கு, அதுவும் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் ஃபுல்லாக நாலேஜ் ஓரியன்ட், அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை ஈஸியாக ஏமாற்ற முடியாது. நம்ம வந்து மூட நம்பிக்கைகள், மூட பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளை ஏமாற்ற முடியாது. ஆனால் அதே அந்த குழந்தைகளுக்கு ஒரு சத்தான விஷயத்தை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை பிடிச்சின்னு அந்த குழந்தைகள் வாழ்க்கையை மாற்றின்றதுன்னா அதோடைய வாழ்க்கையெல்லாம் எவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பாபாங்கிறது வந்து இந்த மாதிரி பம்மாத்து வேலைகள்லாம் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை பாடம். பாபா ஏன் வாழ்க்கை பாடம்னு கேட்டால், நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே முழுசாக மாற்றி, நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் மாற்றி, நம்மளை சுத்தப்படுத்தி, ஆன்மீகங்கிற அந்த ஒரு பரஞ்சோதியில் நம்மளை கொண்டு வந்து அவர் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரபஞ்சம் வந்து பொறுப்பு எடுத்துக்கும். நம்ம யாரை போய் பார்க்கணும், எந்த நேரத்தில் பார்க்கணும், அவள்கிட்ட என்ன பேசணும். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் இல்லையா, இது எல்லாமே நான் முடிவு பண்ணியோ இல்லை வேறு யார் முடிவு பண்ணியோ நடக்கலை. 24 மணி நேரத்தில் இந்த க்ஷணத்தில் அவர் டிசைட் பண்ணினார், நீ அங்கே போங்கிறார், இந்த விஷயத்தை பேசுங்கிறார். பேசுறது நான் வெறும் மைக்கு தான், உள்ளேருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாபா கொடுக்குறது. இது எதுக்காக பாபா இந்த விஷயத்தை இன்னைக்கு இதை தெரியப்படுத்துறாரு அப்படின்னு கேட்டால், இதன் மூலமாக 100 பேர் கேட்டால் கூட அதில் யாராவது 2 பேர் 3 பேர் இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட பாபா இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற இடத்துல கொண்டு வந்து சேர்க்குறாரு பாருங்க. இதை நம்ம வந்து தேடின்லாம் எங்கேயுமே போக வேண்டாம். இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் ஒவ்வொரு சத் விஷயங்களும் நம்ம இருக்கிற இடத்துல வந்து சேர்றது. கலியுகத்தில் பிரச்சனைகள் 1000 இருந்ததுன்னா அதை தீர்க்கக்கூடிய வழிகள் 1,00,000 கொடுப்பேங்கிறார். ஏன்னா நம்மளெல்லாம் படைச்சவர் இல்லையா, சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லியிருக்கவும், நான் திரும்ப திரும்ப யுக யுகமாக வந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அவள்லாம் கொடுக்குற ப்ராமிஸ்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பரம சத்தியமான வாக்கு, அதுலேருந்து எந்த விதமான டிவியேஷனும் இருக்கவே இருக்காது. அதனால் நம்ம மேலே வாத்சல்யம் வச்சு இந்த குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுறதே அப்படின்னு சொல்லி நமக்கு நேரடியாகவோ யார் மூலமாகவோ நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி நம்மளை வந்து பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் அது கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுற அளவுக்கு உறுதியாக நம்ம பக்தியை அவர் வந்து உறுதிப்படுத்தி நம்ம வாழ்க்கை பாதையை மாற்றி நம்ம மூலமாக இன்னும் 4 பேருக்கு நல்லது நடக்கிற அளவுக்கு நம்மளை தயார்படுத்துவார். அவளுக்கு உயிரோட ரத்தமும் சதையுமா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தேவைப்படுறது. அதுக்காக நம்மளை வச்சு இன்னும் 4 பேருக்கு 4 நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு பாபா வந்து தயாராக இருக்கார். பிரபஞ்சமே தயாராக இருக்கு. பிரபஞ்சம் அது மாதிரி ஆட்களை தேடின்னு இருக்கு.
அதனால இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களை யாருக்கு வேணால் நடக்கலாம். அதுக்கு நம்ம தயாராக இருக்கமாங்கிற ஒரே கேள்வி தான். மூட நம்பிக்கைகளில் போய் விழக்கூடாது, நினச்சதெல்லாம் நடக்கணும்னு பைத்தியகார்த்தனமாக நினைக்கக்கூடாது. நமக்கு எது நடக்கணுமோ அதை நடத்தக்கூடியவர் கையில் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டோம்னா அந்த வாழ்க்கை பரமசத்தியமாக நமக்கு மட்டும் இல்லை, மற்ற நம்மளை பார்க்குறவங்க, நம்ம கூட பழகிறவங்க எல்லாருக்குமே அந்த பாபாவுடைய ரோல் நம்ம லைஃப்பில் என்னங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக புரிகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நம்ம போகிற இடங்கள்லாம் பிரகாசமாக இருக்கும். நம்ம பேசுகிற மனிதர்கள் எல்லாமே வந்து திரும்பி வந்து நமக்கு சொல்லுவா, நீங்கள் வந்துட்டு போனீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, உங்கள் கூட பேசினா மனசில் அவ்வளோ நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படியே பாபா வந்து மெருகேற்றி தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக மாற்றுவார். அதனால் இந்த பாபாவுடைய பக்திங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் கிடைச்சிடக்கூடியதில்லை. இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறேன், இந்த சாய்பாபா கோயிலுக்கு போகிறேன், பாபாவுடைய சச்சரிதம் படிக்கிறேன், பாபாவுடைய நாமத்தை சொல்கிறேன் அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பரிசு. நம்ம லைஃப்பில் பூர்வ ஜென்மத்தில் பண்ணின பாபங்கள்லாம் ஒரு லெவலுக்கு குறைஞ்சாதையும் தத்தாத்திரேயருடைய என்ட்ரியே நம்ம லைஃப்பில் இருக்கும். இந்த தத்தஸ்வரூபங்கள் பாபா மாதிரி குருமார்களுடைய ஆசிகள் நமக்கு கிடைச்சதுனாலே, அவளுடைய தரிசனம் நமக்கு கிடைச்சதுனாலே, அவளுடைய பக்தி நமக்கு வந்ததுனாலே, அவளை பற்றி நம்ம சிந்திக்கிறோம்னாலே நம்மளுடைய கர்மங்கள்லாம் ஒரு லெவலுக்கு குறைஞ்சிடுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே வேண்டாம். ஏன்னு கேட்டால் இந்த வார்த்தைகள் எல்லாமே பரம சத்தியமான வார்த்தைகள். இதில் நம்பிக்கைங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். நம்பினோர் கெடுவதில்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். விஸ்வாசோ பலதாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபாதர் சொல்லுவார். அதனால் யாரெல்லாம் இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயமும் இறைவன் நமக்கு நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கும்போது அது நமக்கு நல்லதா, அது நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுமா, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத ஆராயக்கூடிய தன்மை இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது. நம்மளாம் சின்ன குழந்தைகள் எதை பார்த்தாலும் ஆசைப்படுவோம், அடுத்தவளை பார்த்து அவளை மாதிரி இருக்கணும்னு நினைப்போம். அது நமக்கு சரியாகுமா சரியாகாதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அது எல்லாம் நன்றாக தெரிந்த இறைவன் இந்த நம்பிக்கையை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறார். இந்த நம்பிக்கைங்கிறது வந்து நம்மக்கிட்ட வந்துருதுன்னா அவர் உடனே நினச்சிக்குவார் வாத்சல்யத்தோட, ஆகா இந்த குழந்தை நம்மளை நம்பி நம்மக்கிட்ட வந்திருக்கு பாரு, நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்கிறது பாரு, வாழ்க்கையே நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருக்கு பாரு, இதை தான் நம்ம முதல்ல பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா உங்களை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பார். அதே மாதிரி உங்கள் ஒரு குரலுக்கு அவர் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து ஏதோ ஒரு ரூபத்தில், இறைவன்கிறவர் வந்து எந்த ரூபத்தில் வேணால் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து ஃபாரின்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரஷ்யாலலாம். அங்கெல்லாம் பரம சத்தியமாக இதை அனுபவிச்சிருக்கேன். பாபான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா போகிறோம், சாயின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா போகிறோம், நம்ம ரிலிஜனே இருக்காது, நம்ம கண்ட்ரி சிட்டிசன்ஷிப்பே இருக்காது. யாராவது ஒருத்தர் வருவா, ஏதாவது ஒரு அருள்வாக்கு மாதிரி சொல்லுவா, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா, நம்மளை நம்ம பிரச்சனைகள்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவா. இது எல்லாமே நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின விஷயங்கள். அதனால் இது எல்லாமே வாழ்க்கை பாடம். இந்த வாழ்க்கை பாடம் எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பாபாவுடைய திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், பாபாவை முழு நம்பிக்கையுடன் பொறுமையுடன் யார் வந்து சரணாகதி பண்ணிக்கிறாரோ பாபா நம்ம வாழ்க்கையில் நுழைந்து நம்மை மெருகேற்றி நம்ம லைஃப்பில் எல்லா விதமான விஷயங்களையும் எதெல்லாம் நம்ம அனுபவிக்க தகுதி உள்ளதோ தர்மத்தை மீறாமல் அனுபவிக்கிறது தான் இந்த கலியுகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அது ஒரு பெரிய அனுபவம். அதுக்காக தான் இங்கே பிறந்திருக்கோம். எல்லாருமே சாமியாரை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே விஷ்ணு மாயா சக்திகள்னு பகவான் படைச்ச இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தர்மத்தை மீறாமல் எல்லாரும் அனுபவிக்கணும். நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா வாழ்க்கை நடத்தணும். ஆனால் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதில் போய் மூழ்கிடக்கூடாது. இதுதான் வாழ்க்கை இல்லை, இது வாழ்க்கை பாதை. போகிற பாதையில் நம்ம வழியிலே நின்றுட முடியாது. போகிற பாதையில் அழகாக ஒரு பூந்தோட்டம் இருக்கும், அதை பார்த்துட்டு அங்கேயே நின்றுட முடியாது. அதை நம்ம பார்த்துன்னு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, எங்கேருந்து வந்தோமோ அங்கே போய் சேரணும்னு நான் சொல்கிறேன் இல்லையா. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நமக்கு வந்து முக்கியமான ஸ்ட்ரென்த்து நம்ம லைஃப்பில். அதனால் நம்ம பாபாவை வந்து நம்ம பார்க்கும்போது அவரை நீங்கள் வந்து எந்த விதமாக வேணாலும் பக்தி பண்ணலாம். அவர் ஃப்ரெண்டாக நினச்சிக்கலாம், குருவாக நினச்சிக்கலாம், அப்பாவாக நினச்சிக்கலாம், பிள்ளையாக நினச்சிக்கலாம். அதனால் எந்த பாவத்தில் நம்ம அவரை எடுத்துக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனால் எது செஞ்சாலும் ஆத்மார்த்தமாக செய்யணும். வேறு யாருக்கு பாபா நம்மக்கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்கல.
அவர் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், ஆத்மார்த்தம். உன்னுடைய மனசை நீ என்கிட்ட கொடுத்துரும், நான் உன்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக எடுத்துட்டு இன்சார்ஜாக எடுத்துட்டு என்னையே நான் உனக்கு கொடுத்துட்றேன்றார். பாபாவே நம்மக்கிட்ட கிடச்சிட்டாருனாக்கா வேற என்ன வேணும் வாழ்க்கையில்? இப்படி ஒரு எளிய தெய்வத்தை எங்கேயாவது நம்ம பார்த்துருக்குமா? நம்மளை தேடி வந்து என்னையே நான் உனக்கு கொடுத்துட்றேன்டா, நீ ஏன்டா கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய அரிய வாய்ப்பாக எடுத்துட்டு நம்மளை சரணாகதி பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த எளிய முறையை நம்ம ஏன் எடுத்துக்கக்கூடாது? நம்ம எடுத்துக்கிறதோடு இல்லாமல் நம்ம கூட இருக்கக்கூடிய யார் மேலெல்லாம் நமக்கு அக்கறை இருக்கோ அவளுக்கெல்லாம் நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பொறுப்பும் நமக்கு இருக்குது. அப்படி செய்யும்போது எல்லாருமே பாபாவாயிட்டா இந்த உலகத்தில் வேறு என்ன வேணும்? அதை பாபா சொல்லியிருக்காரு, நீ பார்க்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குள்ளும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா உயிரினங்களுக்கும் பாபா இருக்கும்போது நமக்கு யாரால எந்த தீங்கு நடக்கும் அதை யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக நடக்காது. ஆனால் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால் அந்த நம்பிக்கையை முழுமையாக பாபா கிட்ட வச்சு நம்ம வாழ்க்கையை முழுவதுமாக பாபா கிட்ட எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் சரணாகதி பண்ணிக்கும்போது பாபா நம்மளை முழுமையாக எடுத்துக்கொண்டு நமக்குள் நித்தியவாசம் செய்து நம்ம மூலமாக இந்த உலகத்துக்கு பாபா பிரமாதமான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு. அதனால் பாபா ரொம்ப கிளியராக சொல்கிறார், எனக்கு 108 36 அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சாய்ராம் 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 சொல்லிகிட்டே இருப்போம். அதுக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம் நியம நிஷ்டை எதுவுமே கிடையாது. நீ மூச்சு விடப்பெல்லாம் சாய்ராம் சாய்ராம்னு சொல்லிகிட்டே இரு, மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவ்வளோ எளிய பக்தி வேறு எங்கே கிடைக்கும்? அதனால் நம்ம எல்லோருமே சாய்நாதரை நம்மளுடைய வாழ்க்கையில் முழு நம்பிக்கையுடன் பொறுமையுடன் நம்மளுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக எடுத்துட்டு நம்ம சரணாகதி பண்ணிக்கும்போது பரமசத்தியமாக நம்ம எல்லோருமே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். அதோடு இல்லாமல் இது வந்து லைஃப் டைம் இன்சூரன்ஸ். இந்த லைஃபுக்கு மட்டும் இல்லை, வரக்கூடிய எல்லா ஜென்மங்களுக்கும் பாபா நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டங்களில் வந்து நம்ம வாழ்க்கையை முழுமையாக எடுத்துட்டு நம்மளை சந்தோஷமாக்குவார் அப்படின்னு நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இதுதான் எனக்கு பாபா மேலே இருந்த பார்வை, பாபா எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடம். அதை நான் முழுமையாக அனுபவிக்கிறதுனால அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல பரம சந்தோஷப்படுறேன் ஆத்மார்த்தமாக. ஜெய் சாய்ராம். இப்போ நீங்கள் கேட்டிருப்பேன், சுந்தர் சாய் வந்து பாபாவை பற்றி அவருடைய பார்வை, பாபா அவரை எப்படி பார்க்க வச்சுருக்கார் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக அவர் சொன்னார். அந்த ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நிறைய மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு இல்லையா சாய்? நடந்திருக்கு. அதில் முக்கியமான நம்ம சொல்லுவோம்ல லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே லைஃப்பில் அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எல்லாருக்கும் நம்மளை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக, நம்மளுடைய வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு சக்தியாக எந்த பரம்பொருள் வந்திருக்கு, அந்த பரம்பொருளினுடைய என்ட்ரி எப்படி இருந்தது, அதன் மூலமாக அவருக்கு நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் என்ன அப்படிங்கிறத இப்போ சாய் வந்து ஷேர் பண்ணுவார். கரெக்டு தானே? அதை நீங்களும் பார்த்து இப்போ என்ஜாய் பண்ணலாம், பாருங்கள். அந்த என்ட்ரியே ஒரு பெரிய மிராக்கிளாக எனக்கு நடந்து, நான் பாபான்னா யாருன்னே தெரியாது எனக்கு. ஹைதராபாத்துக்கு முன்னால் ஜட்சர்லான்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் அதை கேட்டுட்டு பஸ்லேருந்து கீழே இறங்குறேன். அவன் சலூனில் போய் பார்த்தா 14 சேர் இருக்குது. பாபா கிட்ட ஒரே வார்த்தை நம்பிக்கையோட, அது ஏன் வாயிலேருந்து வந்த வார்த்தையா,